Hello everyone. இது Embedded Systems and IoTல Unit 3 ஓட செகண்ட் லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல IoT டிவைஸ்னா என்னன்னு பார்த்தோம். IoTயோட ஆர்கிடெக்சர், அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த டாபிக் ஆர்டினோனா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆர்டினோலையும் டைப்ஸ் கேட்பாங்க, ஃபியூச்சர்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஆர்டினோல ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுமே கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டினோனா என்னன்னு பார்க்கலாம். Arduino is a open source electronics platform based on easy to use hardware and software. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி எல்லா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாமே ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். Arduino boards are able to read inputs such as light on a sensor, finger on a button, and turn it into an output such as activating a motor, turning on an LED, etc. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இதை இன்புட்ஸே ரீட் பண்ணிக்கும். அதாவது இன்புட்ஸ் என்னன்னா நம்ம சென்சார் தானே யூஸ் பண்றோம். ஸோ ஐஓடி டிவைஸ்ல சென்சார் யூஸ் பண்றோம். அந்த சென்சார்ல ஏதோ ஒரு லைட் இருந்துச்சுனாலோ இல்லை ஏதோ ஒரு பட்டன்ல நம்ம ஃபிங்கர் வச்சாலுமே அந்த இன்புட்டை ரீட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கும். ஸோ சென்சார்ல ஒரு லைட் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மோட்டரை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி வச்சிருந்தேன்னா அந்த அவுட்புட் அது கொடுக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு பட்டன்ல நான் கை வச்சேன்னா எல்இடி டேர்ன் ஆகணும். ஸோ அத மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஆர்டினோங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். இதுல வந்து இன்புட்டை ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் ஈஸி யூஸ் யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்டினோ போர்டை வந்து நம்ம கம்ப்யூட்டர் கூட ஒரு யூஎஸ்பி போர்ட் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ், நம்ம பார்த்ததுதான் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். அடுத்து மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு. ஸோ இந்த ஆர்டினோ ஃபுல்லாமே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகேவா? அடுத்து கேன் பி ப்ரோக்ராம்டு யூசிங் ஆர்டினோ ஐடிஇ. ஸோ இந்த ஆர்டினோக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். எப்படி எழுதலாம் கேட்டீங்கன்னா ஆர்டினோ ஐடிங்கிறத யூஸ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். அடுத்து வந்து ஈஸி டு யூஸ். ஸோ இந்த ஆர்டினோ வந்து ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இட் ஹாஸ் ஏ 32 KB ஆஃப் ஃபிளாஷ் மெமரி ஃபார் ஸ்டோரிங் த ப்ரோக்ராம் கோட். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் ஒரு மெமரி அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டினோவோட மெயின் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டினோட டைப்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க நினைவு வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா யூஎன்ஓ, லியனார்டோ, மெகா, ரெட் போர்டு, மைக்ரோ, டியூ. ஸோ இந்த டைப்ஸ் எல்லாமே கொஞ்சம் நினைவு வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த டைப்ஸ்ல முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அதுல என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்றாங்க, அதோட பின் வந்து என்னென்ன பின்ஸ்லாம் இருக்கு, எவ்வளவு இன்புட் பின்ஸ் இருக்கு, எவ்வளவு அவுட்புட் பின்ஸ் இருக்கு, இது எல்லாமே இந்த டைப்ஸ்ல நினைவு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டினோ யூஎன்ஓ. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் எழுதியிருப்பேன். என்னென்ன மாறும்னு கேட்டீங்கன்னா என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்றாங்க, அதுல எத்தனை பின்ஸ் இருக்கு, அதுல எத்தனை இன்புட் அவுட்புட் பின்ஸ், எத்தனை இன்புட் பின்ஸ். ஸோ இந்த டேட்டா மட்டும்தான் எல்லா டைப்ஸ்லயுமே மாறும். இது மட்டும் நீங்க நினைவு வச்சுக்கணும். ஒவ்வொரு டைப்புக்கும் என்ன மைக்ரோ கண்ட்ரோலர், எத்தனை பின் இருக்கு, எத்தனை அவுட்புட் பின், எத்தனை இன்புட் பின், இதை மட்டும் நம்ம நினைவு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டினோ யூஎன்ஓ. ஸோ இந்த யூஎன்ஓங்கிற இந்த ஆர்டினோல என்ன யூஸ் பண்றாங்கன்னா AT மெகா 16 UT மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்றாங்க. ஸோ அதை நினைவு வச்சுக்கோங்க. இதுல என்ன இருக்குன்னா 14 டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின்ஸ் இருக்கும், 14 பின்ஸ் இருக்கும். அதுல 6 பின் வந்து அவுட்புட் பின்ஸ், PWM அவுட்புட் பின்ஸ், 6 பின் வந்து அனலாக் இன்புட் பின்ஸ். ஸோ ஒரு 6 அவுட்புட் பின் இருக்கும், 6 இன்புட் பின் இருக்கும். ஸோ மீதி 2 வேற ஏதோ இருக்கலாம், ஒரு யூஎஸ்பி போர்ட் இது மாதிரி வேற என்னனாலும் இருக்கலாம். ஓகேவா? 6 அவுட்புட் பின் இருக்கு, 6 இன்புட் பின் இருக்கு, அதை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் வந்து லியனார்டோ, ஆர்டினோ லியனார்டோ. இதுல என்ன யூஸ் பண்றாங்கன்னா AT மெகா 32U4. ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்றாங்க. இதுல 20 பின் இருக்கு, அதுல 7 அவுட்புட் பின், 12 இன்புட் பின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டினோ மெகா. ஸோ மெகான்னு ஒரு ஆர்டினோ போர்டு யூஸ் பண்றாங்க. இதுல என்னன்னா AT மெகா 2560 இப்படி ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்றாங்க. இதுல 54 பின் இருக்கும், அதுல 14 அவுட்புட் பின் இருக்கு, 16 இன்புட் பின் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டினோ ரெட் போர்டு. இதுல என்ன யூஸ் பண்றாங்கன்னா AT மெகா 32 8P. ஸோ இப்படி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்றாங்க. இதுல 14 பின் இருக்கு, 6 அவுட்புட் பின், 6 இன்புட் பின். ஓகேவா? ஸோ இப்படிதான் எல்லா டைப்ஸ்லயுமே என்ன மைக்ரோ கண்ட்ரோலர், எத்தனை பின் இருக்கு, எத்தனை அவுட்புட் பின், எத்தனை இன்புட் பின், அதை மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் ஆர்டினோ மைக்ரோ. இதுலயும் AT மெகா 32U4 மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்றாங்க. 20 பின் இருக்கு, 7 அவுட்புட் பின், 12 இன்புட் பின். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். எதுல பார்த்திருப்போம்னா இந்த ஆர்டினோ லியனார்டோ இதுல பார்த்திருப்போம். ஸோ இதுவுமே இந்த ஆர்டினோ மைக்ரோ இந்த ரெண்டுமே சேம் தான். ரெண்டுலயுமே AT மெகா 32U4 மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. 20 பின் இருக்கும், 7 அவுட்புட், 12 இன்புட், ரெண்டுமே சேம் தான்.
என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா சைஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ். இந்த ஆர்டினோ லியோனார்டோங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும், இந்த ஆர்டினோ மைக்ரோங்கிறது கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும். சைஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ், மித்தபடி மைக்ரோ கண்ட்ரோலர் பின் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்டினோ டியூ. இதுல என்ன இருக்குன்னா ARM Cortex M3. ஸோ இப்படிங்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்றாங்க. இதுல 54 பின் இருக்கு, 12 அவுட்புட் பின், 12 இன்புட் பின். ஓகேவா. ஸோ இவ்வளவுதான் 6 டைப்ஸ்ங்கிறது. ஸோ UNO, லியோனார்டோ, மெகா, ரெட்போர்ட், மைக்ரோ, டியூ. இது ஒவ்வொன்றுலயுமே என்னென்ன மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்றாங்க, எத்தனை பின்ஸ் இருக்கு, எத்தனை அவுட்புட் பின்ஸ், எத்தனை இன்புட் பின்ஸ்ங்கிறது நினைவு வச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டினோ ப்ரோக்ராமிங். இந்த ஆர்டினோல எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம், எந்த ஸ்ட்ரக்சர்ல எழுதணும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போறோம். ஸோ ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு, ஸ்கெச்சஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கெட்ச்னா வேற ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஆர்டினோல எழுதுற ப்ரோக்ராம தான் ஸ்கெட்ச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கோடு நம்ம சொல்றதுக்கு பதிலா இங்க ஸ்கெட்ச்ன்னு சொல்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். பாருங்க, a program written in the Arduino programming language is called sketch. ஸோ ஆர்டினோ லாங்குவேஜ்ல எழுதணும்னா அந்த ப்ரோக்ராம் பேரு ஸ்கெட்ச்ன்னு சொல்லுவோம். The Arduino program consists of 3 main parts. இதுல 3 பார்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், வேல்யூஸ், ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க கீழே இருக்கு பாருங்க, ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் யூஸ்வலி செட்டப் அண்ட் லூப். ஸோ இப்படி ஒரு 2 ஃபங்க்ஷன் இருக்கும், இது எல்லா ஆர்டினோ ப்ரோக்ராம்லயும் கண்டிப்பா இருக்கும். ஸோ நம்ம எப்படி சி ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், அதே மாதிரி ஆர்டினோ ப்ரோக்ராம்ல செட்டப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், லூப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வேல்யூஸ்னா என்னன்னா நம்ம யூஸ் பண்ற வேரியபிள்ஸ், அது மாதிரி எல்லாமே வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், அது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த 3 பார்ட்ஸ் தான் இருக்கும். பாருங்க நெக்ஸ்ட், டு என்க்ளோஸ் த பிளாக் parentheses ஆர் யூஸ்டு. ஸோ மித்தபடி எல்லாமே சி ப்ரோக்ராமிங்ல எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் சின்டாக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா அதுல parentheses தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எண்ட் ஆகிறதுக்கு parentheses தான் யூஸ் பண்ணுவோம். A block contains some statements, variable declarations or functions. ஸோ ஒரு பிளாக் உள்ள நிறைய இருக்கும். ஸோ நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல ஏதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஒரு பிளாக்னு சொல்லுவோம். டு கம்ப்ளீட் ஏ ஸ்டேட்மெண்ட் செமிகோலன் இஸ் யூஸ்டு. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போது நம்ம செமிகோலன் வச்சிருப்போம். சி ப்ரோக்ராமிங் உள்ள அதே சின்டாக்ஸ் தான். அடுத்து கமெண்ட்ஸ் கேன் பி ரிட்டன் ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட் யூசிங் டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ 2 ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா அது கமெண்டா வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்படிதான் ஆர்டினோ ப்ரோக்ராமிங்ல ஒரு ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்கெட்ச்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பின்ஸ். ஸோ பின்னா என்னன்னு பாருங்க, டு யூஸ் ஆர்டினோ பின்ஸ். நம்ம ஆர்டினோ போர்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த போர்டுல நிறைய பின்ஸ் இருக்கணும், அதை நம்ம ப்ரோக்ராம் கூட எப்படி ரிலேட் பண்றோம், அதான் பின்ஸ்ங்கிறது. டு யூஸ் த ஆர்டினோ பின்ஸ் we need to define which pin is being used and its functionality. ஸோ நம்ம ஆர்டினோ பின் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கணும், இந்த பின்னை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடணும், எதுக்காக யூஸ் பண்றேங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியுமே சொல்லிடணும். ஓகேவா. The functionality is either input or output. So the functionality வந்து இன்புட்டாவும் இருக்கலாம் இல்ல அவுட்புட்டாவும் இருக்கலாம். Is defined by using pin mode method in the setup section. So நம்ம இன்புட்க்கு யூஸ் பண்றோமோ அவுட்புட்க்கு யூஸ் பண்றோமோங்கிறத அந்த செட்டப்னு ஒரு இது வச்சிருந்தோம்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுல, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள பின் மோடுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சொல்லிடணும். ஸோ வேற ஒன்றும் இல்லை, செட்டப்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்போம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பின் மோடுங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இன்புட்டுக்கு யூஸ் பண்றோமா அவுட்புட்க்கு யூஸ் பண்றோமா அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கணும்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் பின்னுங்கிறது. ஓகேவா. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஆர்டினோ ப்ரோக்ராம் ஃபார் எல்இடி பிளிங்க். ஸோ எல்இடி பிளிங்க் வேற ஒன்றும் இல்லை, எல்இடி லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகணும், ஒரு செகண்ட் ஆன் ஒரு செகண்ட் ஆஃப், இப்படி பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் ஒரு ஆர்டினோ ப்ரோக்ராம் எழுத போறேன். ஸோ எப்படின்னு பாருங்க, இன்ட் எல்இடி ஈக்குவல் டு 13. ஸோ எல்இடிங்கிற வேற ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிள் நேம். நான் இங்க எல்இடி லைட் யூஸ் பண்றதுனால என்னோட வேரியபிளுக்குமே எல்இடின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ அதுதான் இங்க 13 என்னன்னா நம்ம யூஸ் பண்ற பின்னு. ஸோ நான் இங்க 13ங்கிற பின்னை தான் யூஸ் பண்ண போறேன், அதுக்காக தான் இந்த வேரியபிளுக்கு 13 அசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வாய்ட் செட்டப். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, வாய்ட் செட்டப்ங்கிற ஃபங்க்ஷனும் லூப்புங்கிற ஃபங்க்ஷனுமே எல்லா ஆர்டினோ ப்ரோக்ராம்லயும் கண்டிப்பா இருக்கணும். ஸோ செட்டப் லூப் கண்டிப்பா எல்லா ஆர்டினோ ப்ரோக்ராம்லயும் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டப்ங்கிற ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ற பின், என்ன பின் யூஸ் பண்ண போறோம், எதுக்காக யூஸ் பண்றோம், இன்புட்காக யூஸ் பண்றோமோ அவுட்புட்காக யூஸ் பண்றோமாங்க சொல்லணும். அதை எதை வச்சு சொல்லுவோம், பின் மோடுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சொல்லுவோம். பாருங்க, பின் மோட் எல்இடி கமா அவுட்புட். ஸோ இந்த எல்இடிங்கிறது என்னது 13. ஸோ நான் 13th பின்னை யூஸ் பண்ண போறேன், அவுட்புட்காக யூஸ் பண்ண போறேன். ஸோ இதை சொல்றதுதான் வாய்ட் செட்டப்ங்கிற ஃபங்க்ஷன்ல சொல்லுவோம். இவ்வளவுதான், என்ன பின் யூஸ் பண்ண போறேன், எதுக்காக யூஸ் பண்ணேன், இன்புட்கா அவுட்புட்கான்னு சொல்றேன். ஓகேவா.
நெக்ஸ்ட் வாய்ட் லூப். இதுலதான் நம்ம என்ன பண்றோமோ அதுக்காக ப்ரோக்ராம் எழுத போறோம். பாருங்க, டிஜிட்டல் ரைட் எல்இடி கம்ம கை. ரைட்னா வேற ஒண்ணுல அவுட்புட்க்கு எல்இடி. ஸோ 13 பின்ல கைனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன். ஸோ அந்த 13 பின்ல எல்இடி ஆன் ஆகணும். ஓகேவா? அடுத்து டிலே 1000. ஸோ 1000னா 1000 மைக்ரோ செகண்ட்ஸ்னு அர்த்தம். அதாவது ஒரு செகண்ட். ஸோ எல்இடி வந்து ஆன் ஆயிருக்கு, ஒரு செகண்ட் ஆன் ஆகுது. ஸோ இந்த ஒரு செகண்ட் ஆனக்கு அப்புறம் தான் அடுத்த லைனுக்கு போகும், அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். ஓகேவா? அடுத்து டிஜிட்டல் ரைட் எல்இடி கம்மா லோ. லோனா என்னன்னா ஆஃப். ஸோ மறுபடியும் டிலே 1000. இது வந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் எல்இடி ஆன் ஆயிருக்கு, அடுத்து ஒரு செகண்ட் டிலே ஆகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு எல்இடி ஆஃப் ஆயிடுது. அடுத்து மறுபடியும் ஒரு செகண்ட், அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் ஆகுது, அடுத்து ஒரு செகண்ட் ஆஃப். ஸோ ஒரு செகண்ட் ஆன் ஆயிருக்கு, ஒரு செகண்ட் ஆஃப் ஆயிருக்கு, ஒரு செகண்ட் ஆன், ஒரு செகண்ட் ஆஃப். ஸோ இப்படி எல்இடி பிளிங்க் பண்ணிட்டே இருக்கு. இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான், இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஆர்டினோங்கிறது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஆர்டினோன்னு என்னன்னு எழுதுறீங்க, அடுத்த ஃபியூச்சர்ஸ், அடுத்து டைப்ஸ். ஸோ இந்த டைப்ஸ்ல என்ன பண்ண போறோம், என்ன மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்றாங்க, எவ்வளவு பின்ஸ் இருக்கு, அதுல எத்தனை இன்புட் பின்ஸ் இருக்கு, எத்தனை அவுட்புட் பின்ஸ் இருக்கு, அது மட்டும் தான் எழுத போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டினோ ப்ரோக்ராமிங். இதுல வந்து ரெண்டு இருக்கு, ஸ்கெட்ச்னு ஒன்று இருக்கு, பின்னு ஒன்று இருக்கு. ஸ்கெட்ச்னா வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஆர்டினோ ப்ரோக்ராம் எழுதணும்னா அது பேர் தான் ஸ்கெட்ச்னு சொல்றாங்க. ஸோ ப்ரோக்ராம் எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பின்ஸ். ஸோ ஆர்டினோ போர்டுல நிறைய பின்ஸ் இருக்கும், அந்த பின்ஸ்ல எந்த பின்னு அந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற சொல்றதுதான் பின்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான் எழுதியிருப்போம். ஸோ இவ்வளவுதான் ஆர்டினோங்கிற கான்செப்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.